இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸோட கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும், நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ் எந்த பிராண்டானாலும் பரவாயில்ல. பாருங்க, வெள்ளை சோள மாவு, பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் இது வந்து பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், வெனிலா எசன்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து இந்த பாதாம், கேஷ்யூ எல்லாமே சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான். நாட்டு சர்க்கரை 1 கப். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் 1 கப்பு வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ், அடுத்தது வெள்ளை சோள மாவு, இது 1 கப், இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈவனாக வரும், கேக் ஈவனாக வரும், எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு ஜாரில் நாட்டு சர்க்கரை 1 கப்பு, எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில், இது ரெண்டும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் இப்படி நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு, அப்புறம் வந்து ரிஃபைண்ட் ஆயில், இது ரெண்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் இப்படி அரைச்சப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சப்புறம் இதில் வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். திருப்பி அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் வந்து வெனிலா எசன்ஸ். திருப்பி எல்லாமே ஒரு வாட்டி அரைச்சி திருப்பி காமிக்கிறேன் நான். பாருங்கள், எல்லாமே அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, 1 கப் வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ், 1 கப் வந்து இந்த வெள்ளை சோள மாவு, இது ரெண்டுமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க. இதில் பால் திருப்பி வந்து 1 கப் பால் வந்து விட்டு இது எல்லாமே அரைச்சி ரெடியாக கொண்டு வந்துடுறேன் நான். இங்கே பாருங்க, 1 கப்பு பால் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து திருப்பி அரைக்க போகிறோம். ஒரு கப்பு வெள்ளை சோள மாவு,
ஒரு கப் வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ், ஒரு கப்பு பால், எல்லாமே அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் நான். பாருங்கள், எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க. ஸோ இது அப்புறம் கேக் மவுல்டில் எப்படி அது வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த சோள மாவு வந்து டஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், இந்த கேக் மவுல்டில் பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் தெரியுதா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த லேயராக விழுறது இல்லையா, அதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா டேப் பண்ணணும். அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணணும். கார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேக்கிங் ப்ரொசீஜர் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு வானிலையில் கல்லுப்பு போட்டு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸு. அதில் வந்து இந்த பேட்டர் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் கேக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேட் ஆட்டி மூடிட்டு ஒரு 1/2 an hour பேக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 an hour பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ 1/2 an hour முடிஞ்சிச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பாருங்கள், இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். சைட்ஸ் வந்து இது கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் தான் எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ஹெல்தியர். ஏன்னா இதில் வந்து சோள மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நான் அதுவும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ நல்லா டேப் பண்ணணும். பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இன்ஸ்டன்ட் குலாப் ஜாம் மிக்ஸ் வித் ஜோவர் ஃப்ளோர் சோள மாவு கேக் ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் வித் மகாபெரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.